அடுத்ததாக சமூக வலைதளங்களின் பதிவுகளை பார்க்கலாம். ஜெபசிங் சமூக வலைத்தளங்களில் இப்போ உலக அளவில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வந்து ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கு எழுதின ஒரு லெட்டர் அவங்க வந்து ஒரு மழலைத்தனமாக எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை ஃபோட்டோ எடுத்திருந்து அவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோவை எல்லாருமே ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. வேர்ல்டு லெவலில் அது வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. அந்த லெட்டரில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, இது வந்து அமெரிக்காவில் நடந்த ஒரு இன்சிடென்ட். அவங்க பையனுக்கு வந்து 13 வயசு, அந்த தாயுடைய பையனுக்கு அந்த 13 வயசு பையனை மையத்தில் வச்சு தான் இவங்க வந்து இந்த மாதிரி லெட்டர் எழுதியிருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா, 13 வயசில் அந்த ஸ்கூல் பையன் வந்து சைடில் வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடறான். தான் ஏர்ன் பண்ண ஆரம்பித்த உடனே வீட்டில் வந்து எந்த ஒரு பங்களிப்பும் கொடுக்காம, வீட்டில் ஒரு சப்போர்ட்டே இல்லாமல் ஒரு தனியாகவே தான் வந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டே இருக்கிறான். சும்மா ஒரு ஆளாக தான் வீட்டுக்கு வந்துட்டு போயிடுற மாதிரி இருக்கிறான். அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நீ வந்து வீட்டில் ஒரு மகனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அம்மா வந்து இந்த லெட்டர் எழுதியிருக்காங்க. இப்படி நீ உன்னுடைய போக்கில் நீ வந்து போயிட்டு இருந்த அப்படின்னா, என்னை மதிக்காமல் இந்த வீடு அப்படிங்கிறத நீ மதிக்காமல் நீ உன்னுடைய போக்கில் போயிட்டு இருந்தேன்னா, நீ இந்த வீட்டில் ஜஸ்ட் ஒரு மெம்பராக இருந்துக்கோ, ஷேரிங்லாம் நீ கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ரெண்டுக்கு வந்து $430, எலக்ட்ரிசிட்டிக்கு $116, இன்டர்நெட்டுக்கு வந்து $21, ஃபுட்டுக்கு வந்து $150 நீ வந்து தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூடுதலாக வந்து இந்த வீட்டில் நீ எந்த ஒரு பொறுப்புமே எடுத்து செய்யறதில்ல, உன்னுடைய ரூம்ஸை நீ வந்து க்ளீன் பண்ணுறதில்ல, உன்னுடைய பாத்ரூம்ஸ் நீ வந்து க்ளீனாக வச்சுக்கிறதில்ல, வேணா அது கூட நான் பண்ணிடுறேன், பண்ணிட்டா கூட எனக்கு வந்து மைண்ட் ஃப்ரீயாக நீ வந்து அதுக்கு ஒரு $30 நீ தரணும் ஒரு வாரமோ அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய தாய் தன்னுடைய மகனை பற்றி அவங்க வந்து எழுதியிருக்காங்க. இதுக்கப்புறம் உன்னுடைய தப்பு அப்படிங்கிறத நீ வந்து புரிஞ்சுக்கிட்டு நீ என்கிட்ட பேசினா இதில் வந்து நம்ம நெகோஷியேட் பண்ணலாம், அதாவது பரிசீலனை பண்ணலாம் மறுபடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து இந்த லெட்டர் எழுதியிருக்காங்க. இது ஒரு மழலைத்தனம் மாறாத ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறதுக்காக உலகம் முழுக்க அந்த ஃபோட்டோஸை வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கிட்டு ஒரு மழலை அப்படிங்கிற மாதிரி ஒரு தாயை வந்து சித்தரிச்சு அவங்க வந்து நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டே வர்றாங்க. இருந்தாலும் கூட இது வேர்ல்டு லெவலில் ட்ரெண்டிங் ஆன உடனே இதை பார்த்து அந்த அம்மா வந்து மறுபடியும் அதுக்கு வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணா இதை பார்க்கும்போது ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு விஷயமா தெரியலாம், இருந்தாலும் கூட இது எனக்கும் என் மகனுக்குமான இருக்கிற ஒரு விஷயம். அது வந்து இது உருக்கமான ஒரு சம்பவத்தை நீங்க வந்து ஒரு விளையாட்டுத்தனமா மழலைத்தனம் அப்படிங்கிற நீங்க வந்து சொல்லிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அதுக்கு ஒரு விரிவாக ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காங்க. தன்னுடைய மகன் வாழ்க்கையில் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி செய்யறதாகவும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஒரு செய்தியில். அதுக்கப்புறமா ஒரு வீடியோ வந்து ரொம்பவே இதில் போயிட்டு இருக்கு, ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓனர் வந்து டாக் ஒரு தப்பு பண்ணிருச்சு அப்படிங்கிறதுக்காக அதுக்கிட்ட ரொம்ப கடிந்து நடந்துக்கிறாரு. அந்த டாக் வந்து இருந்தாலும் தன்னுடைய தப்பை உணர்ந்து அவர்கிட்ட சாரி கேட்குற லெவல் அது வந்து நிறைய அவரோட வந்து உறவாடுற ஒரு காட்சி தான் இந்த ஒரு வீடியோ. அதை இப்போ பார்க்கலாம். Cosa vuoi? No, non funziona così. Non funziona proprio. Non funziona così. No. No. Stai sbagliando. Stai sbagliando. Stai proprio sbagliando, stai. Guarda come si... Non riesco a prendergli la testa. Stai sbagliando, Ettore. Ettore, stai sbagliando. அவர் வந்து அந்த நாய்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிற விதமாக அந்த நாய் வந்து அவர்கிட்ட வந்து ரொம்ப அன்பு பாராட்டுற விதமாக இந்த மாதிரி சில செய்களில் ஈடுபடுது. இந்த ஒரு வீடியோ அதிக பேரால் ஷேர் பண்ணப்பட்டு வருது. ஒரு டாக் வந்து இவ்வளோ நாகரிகமாக நடந்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சித்தரிச்சு இந்த வீடியோஸ் நிறைய பேர் ஷேரிங்கில் எடுத்துட்டு இருக்காங்க. அதிகமாக பார்க்கப்பட்ட ஒரு வீடியோவும் இருக்குது இது வந்து. அடுத்ததாக ஒரு செய்தி, இது வந்து டென்னசியில் இருக்கிற ஒரு குடும்பம் அவங்கள பற்றின ஒரு செய்தி தான். இது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது. இந்த பேரண்ட் வந்து தங்களுடைய குழந்தைகள் வளர்ப்பு முறையில் ரொம்ப அக்கறை எடுத்து சில விஷயங்களுக்காக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு உறுதிமொழி எடுத்திருக்காங்க. நோ டாய்ஸ், க்ளோத்ஸ் ஆர் எலக்ட்ரானிக்ஸ். இந்த 3 பொருட்கள் நம்ம வந்து நம்ம வாங்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி. எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் கூடாது, ஆடம்பர துணி வகைகளும் கூடாது, நோ டாய்ஸ். இந்த 3மே இல்லாமல் தான் நம்ம குழந்தைகளை ஒரு வருஷம் வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த சூழலில் வளர்ந்ததுனால அந்த குழந்தைகள் வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் மேலே அது நாட்டம் போகாமல் தங்களுடைய தாய் தந்தை மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக ஒரு வருஷம் வளர்ந்ததாகவும் இது வந்து அவங்க குடும்பத்தில் ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படுத்தின ஒரு செய்தியாகவும் இருக்கிறதாக இவங்க வந்து நியூஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து இது வந்து ஒரு புக்காவே வந்து போடுற அளவுக்கு இது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி குடும்பங்களுக்குள்ள நீங்கள் வந்து உங்களுக்குள்ள ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அன்பு பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஆடம்பரமான விஷயங்கள் நீங்கள் வந்து தியாகம் பண்ணியாங்க. அப்போ தான் குடும்பத்துக்குள்ள அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அப்படிங்கிற சொல்கிற விதமாக அவங்க வந்து இந்த ஃபோட்டோஸையும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களை மையமாக வச்சு வந்து ஒரு புக்கும் வந்திருக்கு. ஸோ அது சம்மந்தமாக அவங்க வந்து நிறையா ஃபேமிலியில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நிறையா வெளி விஷயங்களை தங்களுடைய கவனத்தை செலுத்தாமல் வீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் அதிகமாக இருக்கிற கவனம் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அந்த வந்து ஃபோட்டோஸ் நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்க வெளியில் என்ஜாய் பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்ப உல்லாசமாக பயணமாக இருக்கட்டும், அவங்களுடைய ஃபேமிலியோட அவங்க வந்து என்ஜாய் பண்ணுற மொமெண்ட், ரொம்ப அழகான ஒரு தருணங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு செய்தியும் நிறைய பேரில் பார்க்கப்பட்டுட்டே வருது. நாங்களும் இந்த மாதிரி கடைபிடிச்சு ஒருத்தர் நாங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களாம் புரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததாக வந்து வானத்தில் அடிக்கடி இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான சில பேட்டர்ன்ஸ் ஏற்படும் போது அது வந்து புகைப்படங்கள் எடுத்து அதை ஷேர் பண்ணப்படக்கூடிய ரொம்பவே ஒரு ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. இந்த ஒரு ஃபோட்டோ வந்து கோஸ்டாரிக்காவில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம். மேகங்களில் சில வண்ணங்கள் தோன்றினதாகவும் சில பேர் இதை பார்த்துக்கிட்டு அது புகைப்படம் எடுத்த உடனே இது வந்து உலகம் அழியக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கிறனால இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் வானத்தில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த போஸ்ட் சொல்லியிருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து கடவுள் வந்து பூமிக்கு வரப்போறாரு, அதனால இது ஒரு வித்தியாசமான புகைப்படம் வந்து இந்த மாதிரி வானத்தில் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் உருவாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கூட இது மாதிரி சாதாரணமான விஷயங்கள் தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அடிக்கடி வானத்தில் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதை தொடர்ந்து அது மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் அதோட இன்னொரு பேட்டர்ன் இருக்கிற ஃபோட்டோஸும் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த மாதிரியான செய்திகள் எல்லாமே இப்போ உலக செய்திகள் உலக அளவில் வந்து ரொம்ப பேரால ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஜெபசிங்.